வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நிலா. அவன் அனலோ இவள் பணியோ. அத்தியாயம் 16. ஏங்க இவ்வளவு நேரம்? என்னைக்குமே நீ இப்படி லேட்டாகி வந்ததில்லையே, என்னாச்சு? அவள் வீட்டுக்குள் நுழைவதற்குள் சத்யா கேட்க, இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகம் சத்யா, அதனால்தான் டைம் ஆயிடுச்சு. அம்மா ஏதாவது கேட்டுச்சா? ஆமாக்கா, அம்மா இவ்வளவு நேரமும் வெளியே உட்காந்து உன்னதான் பார்த்துட்டு இருந்துச்சு. இப்பதான் அதை உள்ள போக சொல்லிட்டு நான் வெளியே வந்தேன். அவளை உள்ளே அழைத்து சென்றாள். சூர்யா உள்ளே நுழைந்ததும், சூர்யாமா ஏண்டா இன்னைக்கு இவ்வளவு நேரம்? ஒன்னும் பிரச்சனை இல்லையே என ஈரமாக இருந்த அவள் தலையை துவட்டி விட்டார். ஒண்ணு இல்லம்மா, இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமாயிடுச்சு, அவ்வளவுதான். முகமெல்லாம் ஏன் இப்படி வாடி போய் கிடக்கு? மத்தியானம் சாப்பிட்டியா இல்லையா என கேட்க, தாய்க்கு மட்டும் தானே தெரியும். பிள்ளைகளின் முகத்தை பார்த்த உடனே அவர்களின் உடல்நிலை அறிந்து கொள்ள, கொஞ்சம் வயிறு வலிமா, மத்தியானம் சாப்பிட முடியல, ரொம்ப பசிக்குது, சாப்பாடு எடுத்து வை, நான் இப்ப குளிச்சுட்டு வந்துடுறேன் என குளிக்க சென்றாள். அவள் வருவதற்குள் உணவு தயாராக இருக்க மூவரும் இணைந்து சாப்பிட்டனர். சூர்யா பாத்திரங்களை எடுத்து வைத்துக் கொண்டிருக்க, உனக்கு தான் உடம்பு முடியலல்ல, நீ படுத்துக்க, நான் பாத்துக்கிறேன் என ராதா அவளை அனுப்பினார். சூர்யா தனது கைப்பையை திறந்து தேவ் கொடுத்த அந்த கவரை பிரித்து பார்த்தாள். உள்ளே சில மாத்திரைகள் இருந்தன. அவளுக்கு தெரியும், அவை வயிற்று வலிக்கான வலி நிவாரண மாத்திரைகள். கூடவே ஒரு ஆயில்மென்ட் இருந்தது. இது எதற்கு என யோசித்தவள் அப்போதுதான் தன் கையை கவனித்தாள். கூடவே அந்த பணத்தையும் பார்த்து சிரித்து கொண்டாள். மாத்திரையை போட்டுக்கொண்டு அந்த மருந்தையும் கையில் தடவிக்கொண்டு படுக்கையில் விழுந்தாள். எனக்கு உடம்பு முடியலன்னு விஜிக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு நடந்த பிரச்சனையில அவர் ஏன் எனக்காக பேசணும்? ஒருவேளை என் இடத்துல யார இருந்தாலும் இப்படிதான் செய்திருப்பாரா? என் மனசுல இருக்கிற மாதிரியே அவர் மனசுலயும் ஏதாவது ஆசை இருக்குமா? ஆனா அதுக்கு வாய்ப்பில்லையே. இல்ல நான் தான் அதிகமா யோசிக்கிறேனா என கண்களை மூடி யோசனையில் இருந்தவள் அப்படியே தூங்கி போனாள். இங்கோ தன் மனம் லேசானது போல் உணர்ந்தவன் அவன் மனம் போன போக்கில் வாகனத்தை செலுத்தினான். தன்னுடைய அலைபேசியின் சத்தத்தில் நினைவுக்கு வந்தவன் அதனை எடுத்து பார்க்க, அதில் யுவாவின் தவறிய அழைப்புகள் 30வது முறையாக பதிவாகியிருந்தது. சிரித்துக்கொண்டே வாகனத்தை வீட்டை நோக்கி திருப்பினான். அவன் வண்டியிலிருந்து இறங்கி நடக்க வானம் லேசாக தூறல் போட்டுக் கொண்டிருந்தது. நிமிர்ந்து பார்த்தான். சில தூறல்கள் அவன் முகத்தில் விழ அந்த ஸ்பரிசத்தை கண்மூடி அனுபவித்தான். அவளின் முகம் கண்முன் வந்தது. அவள் வண்டியில் ஏறும்போது அவளை பொறுத்தவரை அவன் அவளை ஏறிட்டு பார்க்கவில்லை. ஆனால் அவனோ அவளைதான் ரசித்தான். பனியில் நனைந்த ரோஜாவை ஒத்த மலைத்துளிகள் சிந்திய அவள் முகம் அவனை நேர்கொண்டு பார்க்க முடியாமல் குனிந்த தலை நிமிராமல் கண்களை அவ்வப்போது சுழற்றி அவனை காணும் ஓர விழிகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக ரசித்தான். அவளின் சிவந்த முகம் கண் முன்னே வந்து போனது. அவன் சிரித்துக் கொண்டே வீட்டிற்குள் நுழைய யுவா அவனை நிறுத்தினான். எங்க போயிட்டு வர? எத்தனை தடவை போன் பண்ண? ஒரு கால கூட உன்னால அட்டன் பண்ண முடியலையா? அவனிடமிருந்து பதில் வராது என்பது அவனுக்கு தெரியும். இருந்தும் அவனிடம் கேட்டான். ஆனால் யுவா எப்போதும் இவ்வாறு கேள்வி கேட்டால் ஒன்று உனக்கு என்ன என்பது போல ஒரு பார்வை பார்ப்பான், இல்லையெனில் திட்டுவான். ஆனால் இன்று தேவின் முகத்தில் ஏதோ ஒரு வித்தியாசம் தெரிந்தது. ஹே தேவ், நீ சிரிக்கிறியா? யுவா ஆச்சரியமாக கேட்டான். அவனோ சிரித்து கொண்டே மேலே அவன் அறைக்கு சென்று விட்டான். ஆச்சரியத்தின் உச்சிக்கே சென்றவன் உடனே அவன் அம்மாவிற்கு போன் செய்தான். அறைக்குள் சென்ற தேவ் குளித்து உடை மாற்றி வந்தான். உடனே தூரிகையை கையில் எடுத்தவன் இன்று பார்த்த தன் மனதிற்கு இனியவளை வரைய ஆரம்பித்தான். ஓவியத்தை வரைந்து முடித்ததும் அவன் புன்னகை மேலும் விரிவடைந்தது. அவன் நினைவுகள் சில மாதங்களுக்கு முன் சென்றது. அன்று சூர்யா நேர்காணலுக்காக முதலாக அங்கு வந்திருந்தாள். அவனோ
அவள் முகத்தை பார்க்கவில்லை. ஆனால் அவள் குரலை கேட்டான். சூர்யா தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு கேள்விகளுக்கு பதில் கூறினாள். அவனோ திரும்பியும் பார்க்காமல் அவள் குரலை தனக்குள் உள்வாங்கிக் கொண்டிருந்தான். அந்த குரல் அவனை ஏதோ செய்ய அதற்கு மேல் அங்கிருக்க முடியாமல் அவனோ தனது வண்டியை எடுக்க கீழ்த்தளத்திற்கு வந்தான். ஒரு சிகரெட்டை எடுத்து புகைக்கவும் சூர்யா தனது தோழியுடன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த குரலை வைத்தே அவள்தான் என்பதை அறிந்து கொண்டான் தேவ். முதலாக அவள் முகத்தையும் பார்த்தான். என்னவென்று சொல்ல முடியாத ஓர் உணர்வு அவனை ஆட்கொள்ள கண்களை மூடிக்கொண்டான். தேவ் அப்படியே நின்றிருக்க அவன் அறைக்கு வந்தான் யுவா. தேவின் முன் அந்த ஓவிய பலகை இருக்க அந்த பலகைக்கு பின்புறம் கதவின் பக்கம் யுவா நின்றிருந்தான். தேவ் சாப்பிடவா, டைம் ஆச்சு என்று அழைக்க தேவ் அனைத்தையும் அப்படியே வைத்துவிட்டு வெளியே சென்றான். அவன் பின்னே வந்த யுவா, இப்படி யாரை வரைஞ்சு வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும், அது உன் வாழ்க்கையில நடக்கும்னு நினைக்கிறியா? மனதிற்குள் நினைத்து கொண்டவன் இதழோறும் ஒரு சிரிப்பை உதிர்த்தான். மறுநாள் காலை 7 மணி ஆகியும் சூர்யா எழுந்திருக்கவில்லை. ராதாவோ, ஏன் இந்த பிள்ளை இன்னைக்கு இவ்வளவு நேரம் தூங்குறா என அவள் அருகே சென்று பார்த்தார். அவளின் உடல் சற்று சோர்வாக இருந்தது. என்னம்மா, அக்கா இன்னும் எழுந்திருக்கலையா என கேட்டுக்கொண்டே சத்யா வந்தாள். அவளுக்கு காய்ச்சல் அடிக்குது சத்யா, நேத்து வேற மழையில நனைஞ்சு போய் வந்தால, அதான் உடம்புக்கு ஒத்துக்கல போல. சரி, அவ தூங்கட்டும், நீ கிளம்பு என சத்யாவை கல்லூரிக்கு கிளம்ப சொன்னார். அவளை கல்லூரிக்கு அனுப்பிவிட்டு சூர்யாவின் அருகே வந்து அமர்ந்தார் ராதா. அவளின் நெற்றியில் கை வைக்கவும் மா என கண்களை சுருக்கி திறந்தாள். அம்மாடி எந்திரிமா, முகத்தை கழுவிட்டு வா, அம்மா டீ போட்டு தரேன் என்கவும் இழுத்தமர்ந்தவள் மணியை பார்க்க நேரம் 8 தாண்டி சென்றது. என்னம்மா இவ்வளவு நேரம் ஆகுது, ஏன் என்னை எழுப்பல என்றவள் குளியல் அறைக்குள் சென்றாள். அதான் உனக்கு உடம்பு முடியல சூர்யா, இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போடு. அட போமா, அதெல்லாம் லீவ் வேணும்னா முந்தின நாளே சொல்லணும், திடீர்னு நம்ம இஷ்டத்துக்கு லீவ் போட முடியாது. அப்படி ஏதாவது சொன்னா பாத்துக்கலாம், அம்மா சொல்றேன்ல, இன்னைக்கு நீ போகக்கூடாது, அவ்வளவுதான், வந்து இந்த இஞ்சி டீய குடி என அவளை அதட்டினார். சூர்யாவுக்கும் தான் இன்று ஓய்வாக இருந்தால் நன்றாக இருக்கும் என தோன்ற சரி என ஒத்துக்கொண்டாள். மதிய நேரம் ராதா சூர்யாவுக்கு கஞ்சி சாதம் தயார் செய்து கொடுத்தார். அதனை சாப்பிட்டு விட்டு சிறிது நேரம் படுத்தாள். தன்னுடைய அம்மா எங்கேயும் கிளம்பிக் கொண்டிருப்பதை பார்த்து சூர்யா என்னவென்று கேட்டாள். நீ கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடு சூர்யாமா, இன்னைக்கு சத்யாவோட காலேஜ்ல ஏதோ ஸ்காலர்ஷிப் விஷயமா பேரண்ட்ஸ் கையெழுத்து போடணுமாம், நான் போயிட்டு வந்துடுறேன், நீ பத்திரமா இருந்துக்க, கதவை பூட்டிக்கோ என்றவர் கிளம்பி சென்று விட்டார். ஒரு 2 மணி நேரம் நன்றாக தூங்கி எழுந்தவள் போனை பார்த்தாள். அது சைலண்ட் மோடில் இருக்கவும் சந்திரிகாவிடம் இருந்து போன் வந்திருந்தது. சூர்யா மீண்டும் திரும்ப அழைக்கப் போகவும் சந்திரிகாவே மீண்டும் போன் செய்தாள். சந்திரிகா ஊருக்கு சென்று வந்ததை பற்றியும் தன்னுடைய உடல்நிலை பற்றியும் இருவரும் மாறி மாறி பேசிக்கொண்டு போனை வைத்தனர். சூர்யாவுக்கு உடல் சற்று நன்றாக இருந்தது போல் தோன்றியது. முகம் கழுவி வந்தவள் டிவி ஆன் செய்தாள். அதுவும் சிறிது நேரத்தில் அவளுக்கு போர் அடித்தது. தனது தனிமையை போக்க எண்ணி ஏதாவது வேலை செய்யலாம் என வீட்டில் இருந்த சில பொருட்களை இடமாற்றி வைத்தாள். பொருட்களை துடைத்து வைத்துவிட்டு வீட்டை பெருக்கி சுத்தம் செய்துவிட்டு குளித்துவிட்டு வந்தாள். அதன் பிறகு காய்ந்த துணிகளை எடுத்து மடித்து வைத்தவள் அலமாரியை பார்க்க அங்கிருந்த துணிமணிகள் சில ஒழுங்கற்று இருந்தன. சரி என அத்தனை துணிகளையும் எடுத்து வெளியே போட்டாள். அனைத்தையும் ஒவ்வொன்றாக அடுக்கி வைத்துக் கொண்டிருக்க கீழே இருந்த அறையில் உபயோகிக்காமல் இருந்த சில துணிகளை கவனித்தாள். இதெல்லாம் ஏன் அம்மா இன்னும் வச்சிருக்கு என அதை எடுத்து பார்க்க அந்த துணிகள் ஒரு பையில் சுற்றி வைக்கப்பட்டிருந்தது. சூர்யா அதனை எடுக்கவும் அந்த பை மொத்தமாக கீழே விழுந்தது. உள்ளே
சில மருத்துவ அறிக்கைகள் இருந்தன. அதில் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட், மேலும் சில ஸ்கேன் அறிக்கைகள், ஃபைல் செய்யப்பட்ட மருத்துவ அறிக்கைகள் என பல இருந்தது. இதெல்லாம் யாரோடதான் இருக்கும்? நம்ம வீட்டிலேயே இருக்கு என அதனை பார்க்க அதன் மீது ராதா என பெயர் எழுதப்பட்டிருந்தது. என்ன, இதெல்லாம் அம்மாவோடதா? அதிர்ச்சி அடைந்தவள் அதனை எடுத்து படித்து பார்த்தாள். அதில் இருந்தவை அவளுக்கு புரியாமல் போனாலும் ஏதோ தவறு என்பது மட்டும் அவளுக்கு உரைத்தது. ஏதோ பெரிய பிரச்சனை நினைக்கிறேன், இல்லனா ஏன் அம்மா இதுவரைக்கும் என்கிட்ட இதை பத்தி சொல்லல என நினைத்தவள் அதில் இருந்த தேதியை பார்த்தாள். வாரத்திற்கு ஒரு முறை அவர் மருத்துவமனைக்கு சென்று வந்து கொண்டிருக்கிறார் என்பது தெரிந்தது. மேலும் வீட்டில் தேடினாள். கிச்சனில் அவள் தேட ஒரு பை நிறைய மருந்துகள் இருந்தன. கடவுளே, இவ்வளவு மாத்திரையா? அம்மா இதெல்லாம் தினமும் சாப்பிட்டு இருக்குதா? ஆனா எதுக்காக? ஒருவேளை ஏதாவது பெரிய பிரச்சனையா இருக்குமா? இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்காது. தனக்குத்தானே சமாதானம் கூறிக்கொண்டு அம்மாவின் எண்ணுக்கு அழைத்தாள். ஆனால் அழைப்பு ஏற்கப்படவில்லை. 10 நிமிடங்கள் பொறுத்தவள் அதற்கு மேல் முடியாமல் அனைத்து மருத்துவ அறிக்கைகளையும் மருந்துகளையும் எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு விரைந்தாள். அங்கு அவள் அந்த மருத்துவரிடம் அனைத்து அறிக்கைகளையும் கொடுத்து என்னவென்று கேட்க அவர் கூறிய செய்திகள் அனைத்தும் உயிரை கொள்ளும் வலி ஏற்பட்டது. அந்த அளவுக்கு உடைந்து போனாள். தனது அன்னை இன்னும் சில நாட்களுக்குத்தான் தன்னுடன் இருக்க போகிறார் என்ற செய்தியை மருத்துவர் கூறியதும் தாங்க முடியாத வேதனையை அனுபவித்தாள். அத்தியாயம் 17. என்னம்மா, உன் ஊர் ஒன்ன விட்டுதா? ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃபோன் கூட பண்ண முடியாம அவ்வளவு பிஸியா நீ? 2 நாள்ல வரேன்னு சொன்ன. இப்ப எத்தனை நாளாச்சு? சூர்யா விடாமல் பேசிக்கொண்டே செல்ல சந்திரிகாவோ அவளிடம், ஐயோ போது சூர்யா, என்ன பேச விடாம நீ பாட்டுக்கு பேசிட்டே போற. அங்க டவர் சரியா கிடைக்காது சூர்யா. அது மட்டும் இல்லாம அவங்க அடுத்த மாசத்துக்குள்ள ஊருக்கு வராங்களாம். அதனால கல்யாணத்தை சீக்கிரமே வச்சுக்கலான்னு பேசியிருக்காங்க. ஆஹா, அதான் புது பொண்ணாக போற கெத்துல ஃப்ரெண்ட மறந்துட்ட என்ன? ஏய் சூர்யா, ஓட்டாதடி. இப்பதான் இங்க வந்து சேர்ந்தோம். வந்ததும் உனக்கு தான் ஃபர்ஸ்ட் கால் பண்றேன் தெரியுமா? சரி சரி, மன்னிச்சிட்டேன் விடு என சூர்யா தன் தோழியை கேலி செய்ய, என்ன சூர்யா, வேலை நேரத்துல இவ்வளவு நேரம் போன் பேசிட்டு இருக்க? சந்திரிகா கேட்கவும், ஆமா, வேலையில இருந்தா இவ்வளவு நேரம் பேச முடியுமா என்ன? நான் வீட்டில தான் இருக்கேன், கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால இன்னைக்கு லீவ் போட்டேன் என பதிலளித்தாள் சூர்யா. ஓ, அதான் உன் வாய்ஸ் கொஞ்சம் டல்லா இருந்துச்சா? என்னாச்சு, இப்போ உனக்கு பரவாயில்லையா? சந்திரிகா அக்கறையாக கேட்டாள். சந்திரிகா கேட்டதும் சூர்யா நேற்று கடையில் நடந்த விஷயங்கள் முதல் தேவ் அவளை காரில் கொண்டு இறக்கிவிட்டது வரை அனைத்தையும் கூறி முடித்தாள். ஆனால் சந்திரிகாவிடமிருந்து பதில் வராமல் போகவும் சூர்யா போனில் கத்தினாள். ஹலோ சந்து, என்னாச்சு? லைன்ல இருக்கியா? அவள் திரும்ப திரும்ப கேட்க அந்த சத்தத்தில் சந்திரிகாவோ, ஆ இருக்கேன் இருக்கேன் என மெலிதாக குரல் கொடுத்தாள். என்னடி, நான் பாட்டுக்கு இங்க போன்ல கத்திட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு கனவு காண போயிட்டியா? சூர்யா கேட்கவும், போடி நீ வேற, நீ சொன்ன விஷயத்துல நான் அப்படியே ஷாக் ஆகி உறைஞ்சு போயிட்டேன். நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா? சந்திரிகா நம்ப முடியாமல் வினவ, நான் எதுக்கு இந்த விஷயத்துல உன்கிட்ட பொய் சொல்ல போறேன்? அது இல்லப்பா, நம்ம தாஸ் பத்தி தான் நமக்கு நல்லா தெரியுமே, அதான் கேட்டேன். நான் இல்லாத போது இதெல்லாம் நடந்திருக்கு. அந்த பாஸ்கருக்கு இன்னும் நல்லா வேணும். ஆனா பாரு, தேவ் சாருக்கும் உன் மேல ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு அப்படி தோணல. சூர்யா பதில் கூற, உனக்கு அப்படி தோணுனாதான் ஆச்சரியம். அது சரி, நீயும் இதான் சான்ஸ்ன்னு உன் மனசுல இருக்கிறத பத்தி அவர்கிட்ட பேசி இருக்கலாமே. இனிமேல் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்குமோ கிடைக்காதோ? சந்திரிகா அவ்வாறு கூறவும், இல்ல சந்து, அங்க கடையில நடந்த விஷயத்துல நான் அவர் முகத்தை கூட பார்க்க முடியல. அதுக்கு பேர் தாண்டி வெட்கம். சந்திரிகா அவள் பேச்சில்
பாதியில் இடைவெட்டி பேசினாள். ஒரு மண்ணும் இல்ல, ரொம்ப நேரம் பேசிட்டோம், நாளைக்கு கடையில பார்க்கலாம் என போனை வைத்து விட்டாள் சூர்யா. அதன் பிறகு சூர்யா வீட்டை சுத்தம் செய்ய அவள் கையில் கிடைத்தது அந்த மருத்துவ அறிக்கை. அதனை அவள் மருத்துவரிடம் எடுத்து சென்று காட்ட அங்கு கூறிய செய்தியில் அவள் நொறுங்கி போனாள். அவர்கள் வீட்டின் அருகில் இருக்கும் ஒரு சிறிய மருத்துவமனைக்கு சென்றாள் சூர்யா. வழக்கமாக அவர்களுக்கு ஏற்படும் சிறிய உடல்நிலை பிரச்சனைகளுக்கு அங்குதான் சென்று சிகிச்சை எடுத்துக் கொள்வார்கள். அடடே, வாமா சூர்யா, எப்படி இருக்க என அந்த மருத்துவர் கேட்க, நல்லா இருக்கேன் டாக்டர் என்றவள் தன்னிடம் இருந்த அந்த மருத்துவ அறிக்கைகளை அவரிடம் காட்டினாள். அதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்தவர், இதெல்லாம் யாரோடது என கேட்க, ஏன் அம்மாவோடது தான் டாக்டர். ஏன் ஏதாவது பெரிய பிரச்சனையா என அவள் பதறி வினவ, இத பத்தி உன்கிட்ட இப்ப சொல்லலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரியல, ஆனா நீ கேக்குறதால சொல்றேன். ஐயோ டாக்டர், எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, என்னாச்சுன்னு சொல்லுங்க, எனக்கு பயமா இருக்கு. சரி, உங்க அம்மாவுக்கு இதுக்கு முன்னாடி தலையில ஏதாவது அடிபட்டு இருக்கா? சூர்யா சற்று யோசித்தவள், ஆமா, 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பில்டிங் இடிஞ்சு போன விபத்துல தான் எங்க அப்பா இறந்து போனாங்க. அப்ப எங்க அம்மாவுக்கும் தலையில அடிபட்டுடுச்சு. ஆனா அப்பவே அதெல்லாம் சரியாயிடுச்சு. இல்லம்மா, அப்ப அது சரியா கவனிக்காம விட்டதுதான் இப்ப பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு. என்ன சொல்றீங்க டாக்டர்? இதுக்கு மேல இத மறைச்சு வைக்க முடியாது என்றவர் அதை பற்றி கூற ஆரம்பித்தார். உங்க அம்மாவுக்கு அப்ப நடந்த ஆக்சிடென்ட்ல தலையில அடிபட்டதுல மூளையில ஒரு இடத்துல சின்ன ரத்த கசிவு இருந்திருக்கு. அத அப்பவே கவனிக்காம விட்டதால இப்ப அது ஒரு கட்டியா ஃபார்ம் ஆகி இருக்கு. அவர் சொல்ல சொல்ல இவளுக்கு மனம் அடித்து கொண்டது. அதோட அறிகுறியா அவங்களுக்கு அடிக்கடி தலைவலி, அப்புறம் வேலை செய்ய முடியாம டயர்டாகி இருக்கிறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்திருக்கும். இதெல்லாம் உன்கிட்ட அவங்க சொன்னது இல்லையா? இல்ல, முன்னாடி ஒரு தடவை அம்மா இந்த மாதிரி சொல்லிச்சு, ஆனா இப்பெல்லாம் அந்த மாதிரி இல்ல. ஓ, ஒருவேளை இதெல்லாம் உனக்கு தெரியாதுன்னா அவங்க இதை உன்கிட்ட மறைச்சிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்ஸை பார்த்தா அவங்க ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. இப்ப ஃபைனல் ஸ்டேஜ் பக்கத்துல வந்தாச்சு. டாக்டர், எனக்கு புரியல. அப்படின்னா அம்மா? சாரி சூர்யா, இதை முன்னாடியே கவனிச்சிருந்தா ஆபரேஷன் மூலமா காப்பாத்தி இருக்கலாம். ஆனா இப்போ என அவர் கூறாமல் நிறுத்த சூர்யாவுக்கு அனைத்தும் புரிந்து போனது. எனக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் ஏதாவது செஞ்சிருப்பேன் டாக்டர். ஆனா நான் தான் எதையுமே கவனிக்காம இருந்துட்டேன். நான் தான் என் அம்மாவை சரியா பாத்துக்கல என்றவள் தலையில் கை வைத்தபடி அமர்ந்து விட்டாள். சூர்யா, மனசு விட்டுறாத என்றவர் அவளுக்கு ஆறுதல் அளிக்க, தேங்க்ஸ் டாக்டர், நான் வரேன் என்றவள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்றாள். ராதாவும் சத்யாவும் வீட்டிற்குள் நுழையவும் தன் கையில் இருந்த மருத்துவ அறிக்கையை சூர்யா அங்கு தூக்கி வீச அதிலிருந்த அனைத்து காகிதங்களும் தரையில் பறந்து விழுந்தது. சத்யா தனது சகோதரியை புரியாமல் பார்த்தாள். அக்கா, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பண்ற என்றவள் அந்த காகிதங்கள் அனைத்தையும் கையில் எடுத்துக்கொண்டாள். ராதாவோ அதிர்ச்சியில் உறைந்து நின்றார். ஏமா இப்படி பண்ணின என கெஞ்சும் தொனியில் தனது அன்னையை பார்த்து கேட்டாள். அவரோ பதில் எதுவும் கூறாமல் அமைதியாக நின்று கொண்டிருக்க சத்யாவிற்கு அங்கு என்ன நடக்கிறது என்பதே புரியவில்லை. ஏமா இப்படி செஞ்ச என அவள் அழுகையோடு கேட்டுக்கொண்டிருக்க அங்கு மீண்டும் அமைதி நிலவியது. ஏமா இப்படி செஞ்ச என சூர்யா மீண்டும் தரையில் அமர்ந்து தலையில் அடித்துக்கொண்டே அழவே தாயானவர் பதறி போய் அவள் அருகே சென்று அவள் கைகளை பிடித்துக் கொண்டார். வேண்டாம் சூர்யாமா, இப்படி பண்ணாத, அம்மாவுக்கு கஷ்டமா இருக்கு என அவளை தடுத்தார். அவர் கைகளை தட்டி விட்டவள், ஓ, உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன? அப்போ நீ இவ்வளவு பெரிய விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கியே, இதை நான் என்னமா சொல்றது?
அவரிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. புடவை முந்தானையை தன் வாயில் அழுந்த வைத்துக் கொண்டு கண்களில் கண்ணீர் வழிந்த வண்ணம் அப்படியே நின்று கொண்டிருந்தார். எங்கள் விட்டுட்டு போறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? ஹா, சொல்லு. இந்த வார்த்தையை கேட்டதும் இத்தனை நேரம் குழப்பத்தில் நின்றிருந்த சத்யா, அக்கா என்ன சொல்ற நீ என அவளும் அழுது கொண்டே அவள் அருகே வர, ஐயோ சத்யா, அம்மா நம்மளை விட்டுட்டு போக போகுதுடி என மருத்துவமனையில் தான் கேட்ட அனைத்தையும் கூறி முடித்தாள் சூர்யா. இதனை தாங்க முடியாத அந்த சிறு பெண்ணும் பொத்தென்று தரையில் விழுந்தாள். தன்னையே தேற்றும் வழி தெரியாத அந்த தாயும் தன் இரு பெண்களில் எவரை சமாதானம் செய்வது என தெரியாமல் அவரும் சுவரோடு சாய்ந்து அமர்ந்தார். அம்மாவுக்கு இது முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, நம்ம கிட்ட சொல்லாம மறைச்சிருக்காங்க என சூர்யா கூறவும், அம்மா என பெருங்குரல் எடுத்து அழுத சத்யா தன் தாயின் தோளில் சாய்ந்து கதறினாள். எங்களை பாரமா நினைச்சிட்டியாமா? இல்ல இவனுங்க பொம்பளை பிள்ளை தானே, இவகிட்ட சொல்லி என்னத்தை கிழிக்க போறான்னு நினைச்சுதானே நீ எங்க கிட்ட சொல்லாம இருந்துட்ட. ஒருவேளை நான் ஆம்பளை பிள்ளையா பிறந்திருந்தா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி இருப்ப இல்லையா என சூர்யா கேட்க, ஐயோ என் தங்கமே, என் ராஜாத்தி, இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொல்லாதம்மா. நான் எந்த ஜென்மம் பண்ண புண்ணியமோ நீங்க 2 பேரும் எனக்கு பிள்ளைய கிடைச்சிருக்கீங்க. உங்க அப்பா இறந்து போன விஷயம் கூட தெரியாம 3 நாளா நான் படுக்கையில கிடந்தேன். அவருக்கு எல்லா காரியத்தையும் முன்ன நின்று செஞ்சவனி. அதுக்கப்புறம் அவர் இடத்துல இருந்து இந்த 4 வருஷமா எல்லாத்தையும் இழுத்து போட்டு அத்தனை கடனையும் அடைச்சு என்னையும் உன் தங்கச்சியையும் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறவனி. நீங்க 2 பேரும் இருக்கிற தைரியத்துல தான் நான் எழுந்து வந்தேன். புருஷனோட துணை இல்லாம இவ எப்படி 2 பிள்ளைங்களையும் வளர்க்க போறான்னு என் காது படவே எல்லாரும் பேசினாங்க. ஆனா நீங்க 2 பேரும் குடும்ப பொறுப்பை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறத பார்க்கும்போது என் மனசுல அப்படி ஒரு நிம்மதி. சந்தோஷமா ஆடி பாடி திரிய வேண்டிய வயசுல நீ கஷ்டப்படுறத நினைச்சுதான் அம்மா கவலைப்பட்டனே தவிர என்னைக்குமே உங்களை பொண்ணா பெற்றதை நினைச்சு நான் கலங்கினது இல்லம்மா. அவர் அழுகையுடனே பேசிக்கொண்டிருக்க அவர் அருகில் எழுந்து சென்றவள், அம்மா வாமா, இப்பவே ஹாஸ்பிட்டல் போகலாம், ஏதாவது பண்ணலாம், நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு பார்க்கலாம், அதுக்கப்புறமா ஏதாவது கடன் வாங்கி ஆபரேஷன் பண்ணலாம் என அழைத்தாள் சூர்யா. வேண்டாம் என அவர் ஒரே வார்த்தையில் மறுத்துவிட்டார். சூர்யாவிற்கு மீண்டும் அழுகை போய் ஆத்திரம் வந்தது. ஏமா இப்படி பண்ற? அப்பாவும் போயிட்டாரு, இப்ப நீயும் எங்களை விட்டுட்டு போறேன்னு சொல்றியம்மா. எவ்வளவு சீக்கிரம் அந்த ஆபரேஷனை செய்யறோமோ அவ்வளவு நல்லதான். நான் டாக்டர் கிட்ட எல்லாத்தையும் விசாரிச்சுட்டேன், வாமா என சூர்யா சிறு பிள்ளை போல் தன் தாயின் கைகளை பிடித்து கெஞ்சி கொண்டிருந்தாள். அம்மா, அதான் அக்கா இவ்வளவு தூரம் சொல்றால, வாமா போகலாம் என சத்யா மறுபுறம் அழைத்தாள். தன் இரு பெண்களையும் தன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டவர், என் செல்லங்களா, உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? ஆபரேஷன் பண்ணாலும் நான் பிழைச்சு வருவேன்றது சாத்தியம் இல்ல. அந்த கட்டத்தையெல்லாம் எப்போ தாண்டியாச்சு. இந்த ஆபரேஷன் நடந்தாலும் உங்க அம்மா இன்னும் கொஞ்ச நாள் தான் உங்க கூட இருக்க முடியும் என அவர் கூறியதும் இருவரும் இன்னும் அழுதனர். அதனாலதான் சொல்றேன், வீணா எதுக்காக இதெல்லாம் பண்ணணும் அம்மா என சூர்யா மீண்டும் ஏதோ கூற வர, அம்மாடி நான் சொல்றது கொஞ்சம் கேளு, அவளை தடுத்தார் ராதா. நீ படிச்சு என்னவாகணும்னு ஆசைப்பட்ட, ஆனா உங்க அப்பா போன ஒரே நாள்ல நம்ம வாழ்க்கையே தலைகீழ மாறிடுச்சு. இருந்த கடன் அடைக்கிறதுக்காகவும் என்னோட மருந்து செலவுக்காகவும் நீ வேலைக்கு போன. ஒரு பெண் பிள்ளை வெளியே போய் வேலை பார்க்கறது சாதாரண விஷயம் கிடையாது. நீ எத்தனை பிரச்சனைய சந்திச்சிருப்பன்னு எனக்கும் தெரியும். ஒரு பொண்ண எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்க மாட்டாங்க. அப்படி நீ பாடுபட்டு சேர்த்து எல்லாத்தையும் சரி செஞ்சு நான் எழுந்து வர்றதுக்கும் 4 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப மறுபடியும் இருக்கிற அந்த பணத்தை செலவழிச்சு மேலையும் கடன் வாங்கி என் வைத்தியத்துக்கு செலவு பண்ணி வீணாக்க நான் விரும்பல. கல்யாண வயசுல இருக்கிற உங்க 2 பேருக்கும்
என்னால எதுவுமே செய்ய முடியலன்னு தான் நான் வேதனைப்பட்டுட்டு இருக்கேன். ராதா வேதனையுடன் கூற, எங்களுக்கு கல்யாணம் மட்டும் பண்ணி வச்சுட்டா உன்னோட கடமை முடிஞ்சதுன்னு நீ நினைக்கிறியாமா? எங்க ஆயுசோட கடைசி வரைக்கும் நீ எங்களுக்கு வேணும்மா என சூர்யா அவர் மடியில் படுத்து அழுதாள். இன்னும் என்ன சொல்லி அவளை சமாதானம் செய்வது என அவருக்கு தெரியவில்லை. தனது தந்தை இருந்த பொழுது கூட கலங்காமல் அனைத்தையும் செய்தவள் இன்று குழந்தை போல தனது அன்னையின் மடியில் படுத்துக்கொண்டு அழுவதை சத்யாவாலும் தாங்க முடியவில்லை. ஆதலால் அவள் தனது கவலையை உள்ளே வைத்துக்கொண்டு தனது சகோதரியை சமாதானம் செய்தாள். இன்றைக்கு ஒரு நாள் நான் உங்களை விட்டுட்டு போக தான் போறேன். இப்ப என்ன, அது எந்த நாள்ன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த அம்மாவோட கடைசி ஆசையா நான் உன்கிட்ட இத கேக்குறேன் சூர்யா. நான் போய் சேர்றதுக்குள்ள உன் கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிடுச்சுன்னா எனக்கு அது போதும். அதுக்கப்புறம் சத்யாவை பத்தி எனக்கு கவலை இல்லை. நீ அவளை நல்லா பாத்துக்குவ. சம்மதம் சொல்லுமா என ராதா கேட்கவும் பட்டென்று எழுந்து அமர்ந்தாள் சூர்யா.